தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நியமன ஆணைகள் பெற்றவர்கள் இந்த வழிகாட்டியை பயன்படுத்தணும். யாருக்கெல்லாம் நியமன ஆணை வந்திருக்கோ அவங்க. இதுக்கு மேலே அவ்வளோதாங்க, நியமன ஆணை இதுக்கப்புறமும் வரும்ன்ட்டு எதிர்பார்த்துட்டு உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அடுத்த வேலை இருந்தால் தயவுசெய்து டிஎன்எஸ்டிசி டிரைவர்ஸ் வந்தாங்களே பாருங்கள். ஏன்னா நியமன ஆணை அனைவருக்குமே போட்டு முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சில அதிகாரிகள் தரப்புலேருந்து வந்திருக்கு. அந்தந்த மாவட்டத்துடைய வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சிங்க. கேட்ட அதிகாரிகள் தரப்புலேருந்து நம்ம கேட்ட தகவல் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா மாவட்டத்திலுமே ஃபில் ஆகிடுச்சு, எங்கள் மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டாச்சு. 190 வேகன்சிஸ்னால் 190 பேர் போட்டோம், 170 பேர் போட்டோம், 10 பேர் வாரிசு உரிமையில் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இனியும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும்ன்ட்டு வழிமேலே விழி வைத்து காத்திருப்பது உங்கள் காலத்தை வீணடிக்கும் நேரம் அப்படின்றத சொல்லலாம். அதனால் அடுத்த கட்டத்திற்கு மூவ் பண்ணிக்கோங்க. டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் அந்த ஓட்டுநர் கம் டிரைவர் ஓட்டுநர் உடன் நடத்துனர் பணிக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்றிருக்கீங்க அப்படின்னா சில விதிமுறைகள் எல்லாமே மீண்டும் நீங்கள் செய்கிறதுக்கு தயாராகிக்கோங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு தேர்வாகி பணி நியமன ஆணைகள் பெற்றவர்கள் அடுத்ததாக செய்ய வேண்டியவை மற்றும் தயார் செய்ய வேண்டிய சான்றிதழ்கள் தெளிவாக விளக்குவது குறித்து தான் இந்த வீடியோவில் இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்றது தான் இந்த வீடியோ அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராதவங்க தயவுசெய்து உங்களுக்கு அடுத்த டிரைவர் வேலை ஏதாவது கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தயவு செய்து விட்டுறாதீங்க. அந்த வேலையில் மும்முரமாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதற்கு மேலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்த கனவுகள் எல்லாமே நடக்காது. கண்டிப்பாக இந்த இருப்பிடச் சான்றிதழ் கண்டிப்பாக வாங்க வேண்டியதாக இருக்குது. நான் ஒவ்வொரு சான்றிதழாக சொல்கிறேன். கல்வி சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், சான்றிதழ் இது எல்லாமே பேசிக்காக இருக்கிறது. ஓகேங்களா? ஒரு வாரத்தில் இது எல்லாமே நீங்கள் வாங்கி உங்களை நீங்களே தயார் நிலையில் தயார்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ தயார்படுத்தினா மட்டும்தான் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியும். இது எல்லாமே இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயங்கள் தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் போலீஸ் சரிபார்ப்பு இது எல்லாமே டேட்டாபேஸ் எல்லாமே கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் ரெடியாக வச்சுக்கோங்க. தற்பொழுது அந்த நீங்கள் எங்கே அந்த இருக்கிறதுக்குங்களோ அந்த ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் மற்றும் போலீஸ் சரிபார்ப்பு சான்றிதழ் வெரிஃபிகேஷன் ஆகியவற்றை உடனடியாக இ சேவை அல்லது ஆன்லைன் மூலம் நீங்கள் விண்ணப்பித்து எடுத்துக்கலாம். உள்ளூர் காவல் நிலையத்தில் விரைந்து முடிக்கப்படும். ஆன்லைனில் விண்ணப்பித்த பிறகு உங்கள் உள்ளூர் காவல் நிலையத்திற்கு சென்று பணி நியமனம் குறித்து நீங்கள் எல்லாமே சொல்லிவிட்டு உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷனை அங்கிருந்தே பெற்றுக்கலாம். ஆன்லைனில் விண்ணப்பித்த பிறகு உங்களுக்கு உள்ளூர் காவல் நிலையத்திலிருந்து சென்று பணி நியமனம் குறித்து தகவல் தெரிவித்து சான்றிதழ்களை விரைவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. இந்த கல்வி மற்றும் தனிப்பட்ட ஆவணங்கள் இதில் தாங்க நிறைய பேருக்கு இன்னும் குழப்பத்தில் இருக்குது. எஜுகேஷன் சர்டிஃபிகேட், மாற்று சான்றிதழ்கள்னால் டிசி, மதிப்பெண் சான்றிதழ்கள் அப்படின்னா 10th 12th டிகிரி டிப்ளமோ எதை படிச்சிங்களோ அது எல்லாமே, அதுபோல் டிசி அனைத்து வகையான மதிப்பெண் சான்றிதழ்கள். இதர சான்றிதழ்கள் தான் ஜாதி சான்றிதழ்கள் மற்றும் தமிழ் வழி பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா கூட அதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வைத்திருந்தால் அவற்றை தயார் நிலையில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு வாரம் காலம் காத்திருக்கோம். அனைத்து மண்டலங்களுக்கும் பணி நியமன ஆணைகள் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. டெட்லைன் பார்த்திங்கன்னா இந்த 28 இன்னும் ஒரு நாளுக்குள்ளே வந்தால் மட்டும்தான். ஏன்னா மார்ச் 1லேருந்து அவங்கவுங்க பார்த்திங்கன்னா மார்ச் 2லேருந்து அவங்கவுங்க பணி நியமன ஆணை பெற்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்று அந்தந்த மண்டலங்களுக்கு போக போகிறாங்க. எம்டிசி, எஸ்சிடிசி, விழுப்புரம், கோவை, சேலம், கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி ஆகிய 8 மண்டலங்களுக்கு பணியாணைகள் எல்லாமே வழங்கப்பட்டு விட்டாச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சான்றிதழ்கள் எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும். இந்த உங்களுடைய டாக்குமெண்ட் சான்றிதழ்கள், அப்புறம் ஓட்டுநர் புகைப்படம். புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா சீருடை அணிந்து பேட்ச் எல்லாமே போட்டு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை இது எல்லாமே ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. இந்த புகைப்படம், ஓட்டுநருடன் நடத்துனர் உரிமம், கனரக செல்ல ஹெவி லைசன்ஸ், இந்த HPTV லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நடத்துனருடைய உரிமம் கண்டிப்பாக ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன்னா நடத்துனர் உரிமம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே நாமினேஷன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. வேலிடிட்டி முடிஞ்சிச்சுன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துக்கு சென்று உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பணி அனுபவ சான்றிதழ், உங்களுடைய பணி நியமன ஆணையில் குறிப்பிட்டு இருந்தால் அந்த பணி அனுபவ சான்றிதழ்களை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ உரிமங்கள் மற்றும் பணி அனுபவம், ஓட்டுநர் நடத்துனர் உரிமங்கள், கனரக வாகன ஓட்டுரிமை, ஹெவி லைசன்ஸு, கண்டக்டர் லைசன்ஸ் மற்றும் முதலுதவி சான்றிதழ் ஆகியவை கரண்ட்டில் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பணி அனுபவ சான்றிதழ்களும் கரண்ட்டில் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மருத்துவ தகுதி சான்றிதழ்கள்ங்க. அரசு மருத்துவமனை தான் நீங்கள் தயவு செய்து போகணும். வேறு எந்த மருத்துவமனையுமே நீங்கள் அணுகக்கூடாது. அரசு மருத்துவமனை அல்லது பெரிய அரசு மருத்துவமனையுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சான்றிதழ்களை அங்கே போய்ட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஸோ 4 மருத்துவ முக்கிய சான்றிதழ்கள்: உடற்தகுதி சான்றிதழ், ஃபிட்னஸ், கண் பரிசோதனை, ஸோ கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்புறம் காது கேட்கும் திறன், சகிப்புத்தன்மை, நன்னடத்தை சான்றிதழ்கள் அரசு மருத்துவர்கள் அல்லது பள்ளி தலைமை ஆசிரியர்கள் போன்ற பச்சை மையால் யார் போடுறாங்களோ அது நன்னடத்தை சான்றிதழ் அங்கே வாங்கிக்கலாம். அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் அரசு மருத்துவர்கிட்ட கூட வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் சான்றிதழ்கள் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வங்கிகள் மற்றும் இந்த நிதி தேவைகளை உடனடியாக ரெடி ஆகணும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கணக்கு, இந்தியன் வங்கி, எஸ்பிஐ, கனரா வங்கி அல்லது ஐஓபி போன்ற வங்கிகளில் தேசியமயமாக்க வங்கியில் கணக்கு வைத்திருந்தல் அவசியம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணியாணையில் குறிப்பிட்ட மாதிரி தான். ஸோ வரைவோலை டிமாண்ட் டிராஃப்ட் டிஜி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குவாங்க. ஸோ 20,000 + 7,800 ஸோ 27,800 எடுக்கணும். அப்புறம் ஜனதா விபத்து காப்பீடு, இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்சூரன்ஸ் அலுவலகத்துக்கு சென்று நேஷனல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது, எஸ்பிஐ இன்சூரன்ஸு, ஜனதா விபத்து காப்பீடு அது உங்கள் பணி நியமன ஆணையில் கேட்கப்பட்டிருந்தால் மட்டும் இந்த தேசியமயமாக்க வங்கிகளில் இந்த காப்பீட்டை நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் தான் இந்த காப்பீடு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இறுதி தயாரிப்பு, உங்களுடைய நேம், பேட்ச் எல்லாமே ரெடியாக கரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பணிகளுடைய சீருடைகள் எல்லாமே கரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பணிமூப்பு சீனியாரிட்டி எவ்வளோ விரைவாக உங்களுடைய ஆவணங்கள் நீங்கள் சேர்க்கிறீர்களோ, எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய சீனியாரிட்டி உங்களுக்கு முன்னுரிமையாக போகும். ஓகேங்களா? என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்க, எந்த நிமிஷத்தில் ஜாயின் பண்ணுறீங்க, எந்த நேரத்தில் ஜாயின் பண்ணுறீங்க, எல்லாமே உங்களுடைய சீனியாரிட்டி பேஸ் பண்ணி போகும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் எண்ணிட்டு வெயிட் பண்ணாதீங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. 2,700 பேருக்கு போட்டிருக்காங்க. இன்னொரு 500 பேர் ஹோல்டில் இருக்குது. அது என்ன கதைன்றது இன்னும் நமக்கு புரியல. ஸோ நமக்கே அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் அதிகாரிகள் தரப்புலேருந்து அந்தந்த மாவட்டத்தில் ஒரு 10, 20, 30, 40 ஹோல்டில் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்கெல்லாம் போடுவாங்களான்றது சரி வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல போட்டுட்டு அதுக்கடுத்து மார்க்கில் வருவாங்களான்றது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.